கடத்தை நடத்திட்டு இருக்கேன். அல்லன்னா இந்த பைக் கடத்தை கூட அடைக்க முடியாது. இப்போ அந்த லேப்டாப்பையும் அந்த பைக்கையும் தான் எடுத்துட்டு போறேன். அதுதான் பைக்கு இப்ப புதுசா வாங்கிருக்கீங்க. ஒரு 80-60 தேரும் வண்டி. இது ஒரு 10,000 லோன் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பைக் எடுத்துக்கோங்க. அதே வந்து நான் பைனான்ஸ்ல தான் எடுத்திருக்கேன். அது கணக்கு கிடையாது. நீங்களும் கொண்டு போயாச்சுன்னா அதுவும் பைனான்ஸ்காரன் உங்களை தான் பிடிப்பான். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த ரூல்ஸு கிடையாது. அப்படிங்கும் போது பணத்தை கொடுத்தோமா அந்த பணத்தை ஒழுக்கமா கேட்டு வாங்கினோமா அதோட வச்சு அந்த வீட்டோட குறைச்சி கொளுத்தி போட்டு போயிடும். உங்களை மீறி ஆச்சுன்னா டென்ஷன் ஆத்த கூடாது. ஒரு அளவுக்கு தான் பொறுமை. மீறி ஆச்சுன்னா போலீஸ் நடவடிக்கை என்ன பண்ணலாம்? நான் லேப்டாப் வச்சுன்னா 3 மாசம் கழிச்சு கரெக்டா தருவீங்களா? 3 மாசம் கழிச்சு கரெக்டா நான் உங்களுடைய லோனை கிளீனா வாங்கணும். சரி, அப்படியே இப்போ இதுக்கிட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு தாங்க லோன் கட்டுறது. இப்போதைக்கு அங்கேயும் சொல்லி பணம் எங்கேயாட்ட இருக்குதுன்னா வச்சிருந்தா இருக்கும். அங்கதான் ஒண்ணும் இல்லையே, தேடிட்டு இருக்கீங்க. சரி, இந்த செல்ல எடுத்துட்டு போறேன். லேப்டாப் தான் கொஞ்சம் உங்களுக்கு ரேட் அதிகம். வந்து செல்லாட்டு எடுத்துட்டு போறேன். செல்லு எடுத்துட்டு போனா போலீஸ் கேஸ் ஆகுமா? போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகாது. செல்லு தான் எடுத்துட்டு போறேன். அது எப்ப போங்க, செல்லு தான் எடுத்துட்டு போறேன். வாங்க வாங்க. போலீஸ் கேஸ் எத்தனை பேர் போலீஸ் கேஸ் நான் பாத்துக்கிறேன். உங்க மேல இதாகும் சிக்கல். அதனால 3 மாசத்துக்குள்ள உங்க பணத்தை கட்டி முடிச்சிருந்தேன்.